தமிழ் பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. தமிழ் நிலம் அத்தனையுமே பாலையாக தான் இருக்கு. மனங்களும் பாலையாயிடக்கூடாது. அதற்காக தான் இந்த நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு அவங்க அமைச்சதுக்கு அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பாராட்டுக்கள், நன்றி. இப்போ திணைனா என்னன்னே தெரியாத ஒரு தலைமுறை வந்துட்டு இருக்கும்போது அதை இந்த அளவுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முயற்சியாக தான் நான் அதை பார்க்குறேன். அதனால் இந்த குழுவினருக்கு வாழ்த்துக்கள். எங்கள் மாட்டுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா 3 நாள் சாப்பிட மாட்டார். இப்போ இந்த பன்னர்வா பிடிச்சிட்டுலாம் நடந்தாங்கல்ல, ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய எங்கள் ஊர் கிராமத்து பெண்களோட வந்து நிறையா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அதாவது ரெகுலரா ஒன்று இல்லாம ஒரு மாற்றி செய்யறது தான் ஒரு ஃபேஷன் சொல்றது. ஆனா அது வந்து ரெகுலரான மக்கள் போட்டாதான் அது வந்து பாப்புலரைஸ் ஆகும். சென்னையில் வந்து இப்போ மார்கழியில் மக்களை செய்யணும் ஒரு வடிவத்தில் இருக்குது. இந்த மாதிரி நடக்கிறது வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த முதல்ல வந்து அந்த ஃபஸ்ட் அந்த ஆத்தன்டிக் வாக் வரும்போது மருது தோழர் கூட சொல்லிட்டு இருந்தார், எனக்கும் கண் கலங்கிடுச்சு. விளையிற பொருள் இல்லாமல் விளைவிக்கிற மனிதர்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி காட்டினது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது நாங்கள்லாம் பேசிகிட்டே இருப்போம். அந்த வகையில் வந்து ஃபேஷன் ஷோவும் இதுவும் ரிலேட் ஆகிறது வந்து அதுலேயும் வந்து தமிழ் சார்ந்து நீங்கள் செயல்படுறது எனக்கு வந்து அளவில்லாத மகிழ்ச்சி. இந்த மேடையில் நான் உங்களோடு இருப்பதில் எனக்கு குறிஞ்சி நிலத்திலையும் மழை பெய்யலைன்னா அது பாலையா மாறிடுமா. இந்த ஐவகை நிலங்களை இன்னைக்கு ட்ரோன் ஷாட் வச்சுட்டு நம்ம எல்லாம் பார்க்குறோம். நம்ம ஆள் எப்படி பார்த்தான்னு தெரியல. 21ஆம் நூற்றாண்டுல இவங்க வந்து குறிஞ்செய்தி படிக்கிறவங்களுக்கு திருக்குறள் போதும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என்ற பாரதிதாசனுடைய கவிதை வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துக்கு அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். கலைஞர்கள், கலை விரும்பிகள், இன்னும் பிற துறைகளில் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிற அரும்பெரும் சான்றோர்கள் நிறைந்திருக்கிற இந்த அவையில் ஆர்ட் மோடுடைய இந்த ஃபேஷன் ஷோ கனெக்டை நீங்கள் எல்லாரும் பார்க்க வந்திருக்கு. உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம், நன்றியும் கூட. இன்னைக்கு இருக்கிற பெரிய 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 எல்லாவற்றும் இந்த மருத நிலத்திலிருந்து தோன்றியதாக இருக்குமே, ஆனால் அந்த மருத நிலம் இன்று என்னவா இருக்கு, அதை எப்படி நம்ம தொடர்புபடுத்திக்கலாங்கிற ஒரு பெரிய முயற்சி இந்த மொமெண்டின் கதாநாயகி அர்ச்சனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இது வந்து ஒரு மியூட்டேட்டடான ஷோ. பட் த திங் இஸ், ஆல்ரெடி முத்துக்குமரனே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. We need to celebrate Tamil in each and every art form. அது வந்து not only in கவிதை, not only in songs, music, why can't we in fashion? ஸோ எனக்கு எப்பயுமே வந்து ஒரு வருத்தம் இருக்கும். பிகாஸ் இது எல்லா இதுலையுமே இருக்குது. யூரோப்போட காலனிசமில் நிறைய நேட்டிவாக இருந்த கல்ச்சர்ஸ் வந்து அழிஞ்சிருக்கு. அனைவருக்கும் முதல்ல வணக்கம். கிருஷ்ணா சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன். லெனின் அண்ணா, லெனின் பாரதி அண்ணா, நிறைய அண்ணன்மார்கள், தங்கைமார்கள், உறவுமார்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த எங்கள் கூட்டம் இருக்கு பக்கத்தில்.
முதல்ல இதை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு அந்த பறை ஒளியை கேட்டவுடனே நான் அடிப்படையில் சேலம் மாவட்டம் குறிஞ்சி நிலம், நான் அப்படிதான் என்னை வகைப்படுத்திப்பேன். சேரன் அப்படி வேற எந்த வகையாகவும் என்னை வகைப்படுத்திட்டே கிடையாது. சாதியாகவோ மதமாகவோ எந்த ஒன்றுமே கிடையாது. மருத நிலம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கருவிகள் தொடங்கிய இடம், வேளாண்மை தொடங்கிய இடம். அது கூடவே அது எந்த இடத்துல நான் வந்து வேளாண்மை தொடங்கி ஒரு நிலம் ஒருத்தருக்கு உடைமையாக மாறுதோ அந்த இடத்துல நில உடைமையும் வந்துடும். அந்த நில உடைமை அப்படி நம்மளை கொண்டு போய் தனி மனிதனுடைய நில உடைமையாக கொண்டு சேர்த்தது. ஆக நம்ம மருத நிலத்தில் நன்மைகள்னு எதெல்லாம் சொல்கிறோமோ, வேளாண்மை தொடங்கிச்சு, நிறைய கருவிகள் உண்டானுச்சு, குடும்ப முறை மருத நிலத்தில் தான் முதல்ல உருவானுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம அப்படி இல்லை. ஆனால் இந்த பக்கம் அதே மருத நிலம் தோன்றிய போது நாம் ஒரு நிலக்கிழார்களுக்கு கீழ் வள தொடங்குகிறோம். ஆமாம், அது நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பார்வையில் ஒரு மார்க்சிய பார்வையில் பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அப்படி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த நிலக்கிழார்களுக்கு கீழ் நிலமெல்லாம் உடைமையாக்கப்பட்டு அந்த நிலத்தின் மாந்தர்கள் எல்லாம் அந்த நிலத்திலேயே கூலிகளாக மாற்றப்பட்டு, இப்படி இந்த மருத நிலத்தில் நிறைய, அது எங்கே நிறுவனம் இருக்கோ அங்கே கரப்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி எங்கே ஒரு நில உடைமை தனி உடைமை ஆக்கப்படுதோ அங்கே பல பேர் அடிமையாக்கப்படுவார்களும் இந்த மருத நிலத்தில் தான் நடந்தது. அதை எதிர்த்த போராட்டமும் அங்கேயே தான் நடந்துச்சு. இனக்குழுக்கள் இருந்து பேரரசு அந்த நேரத்தில் தான் உருவாகிட்டு இருந்தது. இனக்குழுவாக நாம் இருந்த காலகட்டத்திலிருந்து அதை எடுத்துட்டு பேரரசு உருவான உடனே அத்தனை இனக்குழுக்கள் இருந்த தலைவர்களும் பேரரசை எதிர்த்து நின்ற இடமும் இந்த மருத நிலம் தான். ஆக நமக்கு போர் குணத்தையும் இந்த மருத நிலம் கொடுத்துருக்கு. அப்புறம் பரத்தமைங்கிற ஒரு இடமும் ஒரு இழிவான ஒன்றும் இதே மருத நிலம் வந்த பிறகுதான் ஒரு பரவலாகவும் அது ஒரு தொழிலாகவும் மாறப்பட்டது. ஆக நம்ம ரெண்டு பக்கமே பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மருத நிலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்கு. இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமுமே ஒரு பாலை நிலமாக மாறிக்கிட்டு இருக்கு. நம்முடைய மற்ற எந்த திணைகளும் இன்றைக்கு இல்லை. முல்லையும் குறிஞ்சியும் திரிந்த நிலம்தான் பாலைன்னு நம்ம தொல்காப்பியர் சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு தமிழ் நிலம் அத்தனையுமே பாலையாக தான் இருக்கு. மனங்களும் பாலையாயிடக்கூடாது. அதற்காக தான் இந்த நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த நிகழ்வில் எனக்கு ரொம்ப ஈரமாக இருந்தது. அவங்க ஆடின அந்த பறை இசைச்சிட்டு அவங்க ஆடும்போது ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் இருந்த அந்த அந்த பழந்தமிழினுடைய நகை, அது அவங்களுடைய முகத்தில் அப்படி இருந்தது. நடந்து போகிறவங்க வரவங்க அத்தனை பேர் முகத்திலே அதே மாதிரி நகை இருந்தது. இது இந்த நிலம், இந்த மொழி, இந்த பண்பாடு நமக்கு கொடுத்த ஒரு ஆக மதிப்பான ஒரு நகை. அது இங்கே 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 இல்லை, இங்கேருந்து வர்றது. அதனால் இந்த நகையை அந்தந்த நிலம் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆமாம், இங்கே இந்த பறை ஒலி கேட்கும் போது அப்படி இருந்துச்சு மனசுக்கு. இன்னொன்று, நம்முடைய நிலத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்டையோ அல்லது மொழியையோ நம்ம மொழியை கொண்டே வளர்த்து எடுக்க முடியாது. ஒரு மொழியை, ஒரு இனத்தினுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பிற பிற துறைகளில் வளர்ந்து வரக்கூடிய அறிவியல் துறைகளோடு நம்ம என்னைக்கு நம்மளுடைய மொழியை கொண்டு போய் இணைக்கிறோமோ அன்னைக்கு அது ஆகச்சிறந்த ஒன்றா மாறும். இன்னொன்று, பிஸ்னஸாக, இன்னைக்கு பிஸ்னஸாக நிறையா இருக்கு இல்லையா, வியாபாரத்திற்குள், கலை இன்னைக்கு வியாபாரத்துக்குள்ளே இருக்குது. கலை ஒரு பண்டமாக மாறி போச்சு. இந்த வியாபாரத்திற்குள் என்றைக்கு நம்முடைய மொழி போய் ஒரு ஆளுமை செலுத்துதோ அன்னைக்கு தான் அந்த மொழி வளரும். நம்ம வெறுமனே தமிழ் பேசுவதன் மூலமாக மட்டுமே வளராது. அந்த ஒரு முயற்சியின் ஒரு விளைவாக தான் இந்த முயற்சி நான் பார்க்குறேன். ஃபேஷன் ஷோவை இப்படி தமிழர் உடையணிந்து தமிழ் சிரிப்போடு நான் எனக்கு தான் முதல்ல பார்க்குறேன். இப்படி ஒவ்வொரு துறையிலுமே இந்த பண்பாட்டினுடைய கூறுகள்லாம் இருக்கணும். மனமாற நான் அத்தனை பேரையும் வாழ்த்துறேன். ஒரு தமிழனாக, ஒரு சேரனாக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். எனக்கு மருதம் நிலத்தை பற்றி முதன் தெரிஞ்ச ஒரு வார்த்தை வந்து ஸ்கூலில் 5 மார்க் கொஸ்டின், ஐவகை நிலங்கள் எவை அப்படிம்பாங்க. அதில் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்போ அதை பற்றின விளக்கங்கள், மலையும் மலை சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும், அது வந்து மருதம். அப்படிங்கிறப்ப வந்து நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் அப்படிங்கிறத நான் ஒரு பெருமையாக சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து விவசாயத்தை பற்றி சின்ன வயசுலேருந்து அறுவடை வரைக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அந்த மருதம்ங்கிறது வந்து நிலத்தை பண்படுத்தி நம்ம மக்களுக்கு வாழ பயன்படுத்தப்பட்ட நிலமாக இருக்குது. நான் வந்து நானே எழுதி ஒரு பாடிய அந்த விவசாயத்தை பற்றி நானே எழுதினேன். ஏன்னா சினிமாவில் விவசாயத்தை பற்றி எழுதுறதுக்குண்டான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அதனால வந்து நான் ஒரு பாடல் எழுதினேன். அதில் ஒரு சின்ன ஒரு 4 வரிகள் மட்டும் சொல்கிறேன்.
காடு மேடுகளை சரியாக்கி வயலு வரப்பா மாற்றி வச்சோம். கடலுக்கு போன தண்ணி எல்லாம் கணக்கா எடுத்து பாத்தி வச்சோம். எருவெல்லாம் உரமாக்குனோம், தரிசெல்லாம் வளமாக்குனோம். எருவெல்லாம் உரமாக்குனோம், தரிசெல்லாம் வளமாக்குனோம். சத்து கொடுக்கும் தானியத்துக்குத்தான் சகதியில் புரண்டுக்கிறோம், இன்னும் சகதியில் புரண்டுக்கிறோம். விவசாயி நாங்க விவசாயி, விவசாயி நாங்க விவசாயி. இதை தான் என்னோட பாடலில் சொல்லியிருக்கேன். நம் நிலங்கள் வந்து இன்னும் பாலையாக மாறாமல் இருக்க நாம் பாடுபடுவோம் என்று நான் இந்த வாழ்த்தை கூறி விடைபெறுகிறேன். இந்த மருத நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்த்திக் நேதா சொன்னார், இந்த மாதிரி வந்து இந்த உடைகள் தான் அந்த காலத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, உடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னார். அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் ஷோவில் நாங்கள் முதலாகவும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு அவங்க அமைச்சதுக்கு அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பாராட்டுக்கள், நன்றி. இல்லை, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திணை அப்படின்னாலே என்னன்னு தெரியாத ஒரு தலைமுறை வந்துட்டு இருக்கும்போது அது வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், நாங்கள்லாம் திணையெல்லாம் ரொம்ப மனப்படமாக சின்ன வயசில் படிப்போம். வெற்றி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தை, வட்கார் மேல் செல்வது வஞ்சி, எதிரொன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகும் ஒழுங்கை, அதிர பொறுவது தும்பை, செருவன்றது வாகை அப்படின்னு சொல்லி அந்த திணைகள்லாம் வந்து படித்தோம். இப்போ திணைனா என்னன்னே தெரியாத ஒரு தலைமுறை வந்துட்டு இருக்கும்போது அதை இந்த அளவுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முயற்சியாக தான் நான் அதை பார்க்குறேன். அதனால் இந்த குழுவினருக்கு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு பெரிய தகுதி இருக்குதுன்னு நான் மார்த்தட்டி சொல்லிப்பேன். ஏன்னா நான் பிறந்தது ஒரு விவசாய குடும்பன்றதுனால அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம். எங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் பேர் இருக்காது, எங்கள் அப்பா பேர் அம்மா பேர் என்னென்னா விட்டால் சேர்த்துருப்பாங்க, செவலக்காலை, மயிலக்காலை, லம்பாடிக்காலை அப்படின்னு சொல்லி காரப்பசு. அதே மாதிரி பசங்கள்லாம் இருப்போம்ல, நாங்கள்லாம் வந்து அண்ணன் தம்பிகள்லாம் பிரிச்சுப்போம். லம்பாடிக்காலை ஓமாடு, செவலக்காலை ஏமாடு, மயிலக்காலை ஓமாடு அப்படின்ட்டு இந்த மாட்டுக்கு நாங்கள் போய் அதிகமாக பருத்தி வித வைப்போம், அவன் அந்த மாட்டுக்கு அதிகமாக போய் வைக்க வைப்பான். இந்த மாட்டுக்கு இந்த கழுத்தில் கடலே தான் வரும், இதுக்கு கடலை வந்துச்சுன்னா நான் தான் போய் மருந்து வைப்பேன்ட்டு ஓடி போய் மருந்து வைப்பேன். என் தம்பி வந்து அந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் ஃபீல் ஆகி 2 நாள் சாப்பிட மாட்டான். அப்படி அந்த மாட்டோடு வாழ்ந்த நேசம் இருக்குல்ல, அது வந்து நிஜமாவே சொல்கிறேன். அதுக்கு வந்து எங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் பேர் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி எங்கள் குடும்பத்தோடே இருக்கும். எங்கள் மாட்டுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா 3 நாள் சாப்பிட மாட்டார். மாட்டை ஒரு நாள் அடிச்சிட்டாருன்னா அவர் ஒரு 2 நாள் அழுதுகிட்டே இருப்பார். ஒரே ஒரு நாள் வந்து இந்த மாட்டுக்கு லாடம் போட்டு வந்துட்டாங்க. அந்த லாடம் போட்டு வந்ததில் மாடு என் காலை மிதிச்சிருச்சு, என் காலிலேருந்து ரத்தம் வந்துருச்சு. ஐயோ என் பிள்ளைய மிதிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு சாட்டக்கம்பு எடுத்து வெளுவெளுன்னு வெளுத்துட்டார் எங்கள் அப்பா. ஆனால் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக போயிட்டு அந்த தழும்பு பூரா எண்ணெய் தடவி விட்டுக்கிட்டே உட்காந்து நைட்டு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. எனக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவர் நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய உட்காந்துக்கிட்டே இருந்தார். ஸோ அந்த வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்து வளர்ந்ததுனால இது எனக்கு இப்போ இந்த பன்னர்வா பிடிச்சிட்டுலாம் நடந்தாங்கல்ல, ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய எங்கள் ஊர் கிராமத்து பெண்களோட வந்து நிறையா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ எனக்கு ரொம்ப நேரம் பேச முடியல, ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அழகை பற்றி பேசினாலே சொக்கி போய் விடுகிற பொம்பளைகளை போலவே வெள்ளாமையை பற்றி பேசினா சொக்கி போயிடுவான் ஒவ்வொரு விவசாயியும். சித்திரை மாதம் பிறந்தா நாளேறு சாட்டிடுவாங்க, களைகட்டி போகும் ஊரு. நாளேறு என்பது அந்த வருடத்தினுடைய விவசாயத்தின் ஆரம்பம். எள்ளு, மொச்சை, தட்டை, சோளம், காணம், துவரன்னு வித தானியங்களை விதப்பட்டியில் போட்டு கோழியுப்படவே கிளம்பிடுவாங்க உழவு காட்டுக்கு. மண்ணோடு மல்லுக்கட்டும் விவசாய வாழ்க்கையும் ஒரு அலாதி அனுபவ சுகம். நாத்தாங்காலில் உட்காந்து காணு துவையலோடு கஞ்சி குடிப்பதும், கரம்ப மண் வழுக்காம கம்மா கரையில் பெருவிரல் ஊன்றி நடப்பதும், கம்மங்கருத நசுக்கி தின்னுக்கிட்டே வரப்பு வழி நடக்கிறதும், நெல்லு சூட்டடிச்சு முடிச்சதும் சுள்ளு சுள்ளுன்னு முதுகு அரிச்சாலும் அதுக்கு மேலேயே படுத்துக்கிற கனகனப்பும். என் மாமோ வெள்ளாமை விளைஞ்சு நல்ல விலைக்கு விற்றா எனக்கு என்ன கொடுப்ப? அடியே சின்னம்மன் ஒரு சிலுக்கு, உன் கல்யாணத்துக்கு தாலி ஏன் செலவுன்னு முறைப்பெண்களோடு நடத்துகிற கேலி கிண்டலும் மண்ணை கிண்டும் விவசாய வாழ்க்கையின் யதார்த்தங்கள். ஒவ்வொரு விவசாயிக்கும் விளைஞ்ச வெள்ளாமை காட்ட வேடிக்கை பார்த்தா போதும், 10 நாளும் பசி எடுக்காது.
பச்சை தாவணி கட்டி நிற்கிற குமரி பிள்ளைக மாதிரி விளைஞ்சு நிற்கிறான் வெள்ளாமன்னு யாராச்சும் காதுபட சொன்னால் போதும், அந்த சந்தோஷத்திலேயே அவனுக்கு சோறு தண்ணி இறங்காது. ஆனாலும் காட்டில் இருந்து வெள்ளாம வீடு வந்து சேர்றதுக்குள்ள ஒரு விவசாயி படுற பாடு இருக்கே அப்பப்பா, அது சொல்லி மாளாது. மழை பெஞ்சிருச்சுன்னா மண் ஈரம் காயும் முன்ன காட்டில் உழுதுடணும், இல்லை உழவு இறங்காது. உழவு இறங்கலைன்னா விழுந்த விதை முளைக்காது. விதப்பு தான் எப்படின்னா, நெல் வீசு பொலி போட்டிருப்பான், அப்பன்னு பார்த்தோம் சுளத்தி அடிக்கும் சூறாவளி காற்று, கத்திரிக்காய் கை கொடுத்துரும்னு நினச்சிக்கிட்டு இருப்பான், திடீர்னு வேர்ப்புழு விழுந்திருக்கும். இந்த வருஷம் கரும்புக்கு சரி கராக்கின்னு கணாக்காம்பான், கரும்பு ரேட்டை பார்த்தா கடகடன்னு சரிஞ்சிருக்கும். மழையை நம்பி விதைப்பான், ஆனால் வர்ண பகவான் வரக்கூடாத நேரத்தில் வந்து வாரிடுவான் காலை. உண்மைதாங்க, உழுதவன் கணக்கு பார்த்தா தார்குச்சியும் மிஞ்சாது. நமக்குத்தான் லோடுபட்ட பொழப்பு, பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற தயக்கத்தின் வெளிப்பாடுகளால் கிராமங்களில் சிறுக சிறுக செத்து கொண்டிருக்கிறது விவசாயம், மாறிக்கொண்டிருக்கிறது விளைநிலங்கள் பிளாட் நிலங்களாகவும் வயல்வெளிகள் தொழிற்சாலை ஃபேக்டரிகளாகவும். நன்றி. That's so inspiring and it's true. நிஃப்ட் கல்லூரியுடைய பேராசிரியர் மரியாதைக்குரிய முகமது அன்சர் அவர்களையும், மக்கா நிழற்பட நிறுவனத்தின் தயாரிப்பாளர் மற்றும் உரிமையாளர் அண்ணன் மக்கா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எங்களோடு இணைவதற்கு ஆர்ட் மோடிலிருந்து அர்ச்சனா. Yeah, Bhagwat Makka is running photography company and I may not know the language, but I'm a big fan of Tamil. So she knows that, and the Dravidian culture. Thank you. Why you stopped? Actually, you usually talk about Kurinji, Mullai, Marudam, Neidal, Palai, Keeladi, and all about that. And that time I felt what I am doing here. So that is I got inspired from him, and I just start my story. It's a small story. The one fine day, I need to look for the internship. So on that day, he asked me to bring all your work. I brought my sketchbook with him. He said, Archana, you good at styling. And that time I don't even know what is styling. And I asked him, sir, what is styling? He said, you don't know, but you're doing it. So from that, he showed the path, he gave the path. What I would like to say about the event is, we can know a person how much they will go into the future by looking at how much they are retaining from the past, the values of the past. And I know that Archana is going to go very far in her endeavor. I wish her good luck. God bless. Yeah, so almost 10 years ஆச்சு. லைக் அவர் இன்டர்ன்ஷிப் ரெக்கமெண்ட் பண்ணதை அவர் கொடுத்தது நான். ஸோ இட் ஸ்டார்டட் ஆல் குட் அண்ட் இந்த அளவுக்கு வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இட் கேம் டில் திஸ் ஸ்டேஜ் இஸ் வெரி பிக் அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஆல் த வெரி பெஸ்ட். மாதிரியான ஒரு புரட்சிகரமான முயற்சி இருக்குல்ல, இதுக்கு யார் வந்தா இன்னும் சிறப்பா இருக்குன்னா, யார்
கலை உலகத்தின் பெரிய மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்களோ, யார் கலை உலகத்தின் மிகச்சிறந்த உயரத்தில் இருந்து மக்களை நோக்கி குரல் எழுப்புகிறார்களோ, அந்த பெரும் உயர்மிகு இயக்குனர்களாக இருக்கிற நல்ல மனிதர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கணும். Yes, we are going to introduce amazing directors right now. மருதம்னாலே நமக்கு பசி ஆறிரும். ஏன்னா அங்கிருந்து தான் நமக்கு எல்லாமே வருது. இன்னைக்கு நம்ம கலாச்சாரமாகட்டும் இல்லையே நம்ம உயிர்ப்போட இருக்கிறதுக்கு எல்லாமே மருதம்ங்கிற ஒரு பகுதி தான் காரணம். மருதம் இல்லைன்னா இன்னைக்கு மனிதம் இல்லை, உயிர்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஒரு கலாச்சாரத்தின் தோன்றல் அது இன்னைக்கு இந்த ஃபேஷன் ஷோக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட். தேங்க்யூ அர்ச்சனா. அர்ச்சனானால எப்பவுமே கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி. அர்ச்சனா மேலே எனக்கு எப்பவுமே ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம் உண்டு. அதாவது ஒரு ஃபேஷன் ஷோனா ஜஸ்ட் ஒரு ஃபேஷன் ஷோவாக இருக்கக்கூடாது, இட் ஷுட் ஹேவ் சம் பர்பஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க. அது நம்ம தமிழோட கலாச்சாரத்தோட ஒன்றி அதை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த ஒரு ஃபேஷன் ஷோ அப்படின்றது ஃபேஷன் அப்படின்னாலே என்ன அப்படின்னாலே ஒரு புது வகையான ஒரு மாற்றம். அதாவது ரெகுலராக ஒன்று இல்லாமல் ஒரு மாற்றி செய்கிறது தான் ஒரு ஃபேஷன் சொல்கிறது. ஆனால் அது ரெகுலரான மக்கள் போட்டால் தான் அது பாப்புலரைஸ் ஆகும். இல்லை அப்படின்னா அது பாப்புலரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஏன்னா யாரோ ஒருத்தர் இந்த உடல் வாகு இப்படி இருக்கிறவங்க தான் அதை போடணும்னா அது இருந்தும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். அதனால எந்த பயனுமே கிடையாது. ஸோ அதனால அவங்க தேர்ந்தெடுத்த மாடல்ல இருந்து எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாம் பொருந்தும் அப்படின்ற அந்த விஷயமே ரொம்ப அருமையான விஷயம். அதுதான் இன்னைக்கு தேவை. ஸோ அது அதுக்காகவே அர்ச்சனாக்கு எவ்வளவு நன்றிகள் வேணாலும் சொல்லலாம். இந்த தருணம் வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு. இதை தம்பி முத்துக்குமார் பியூட்டிஃபுல்லா தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. சாரி உங்க பேர் தெரியல எனக்கு. MC குணா. ஓகே, இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகா அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு. இங்க என்னுடைய ஃபேவரட் இயக்குனர்னு சொல்லலாம் இவரை நீங்க சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி தம்பியும் சந்திச்சதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இது ஒரு குடும்ப விழா மாதிரி தான் எனக்கு. ஏன்னா மக்கா அர்ச்சனா சொல்ற மாதிரி அவரோட மென்டர் மக்கா என்னுடைய நெடுஞ்சாலை 10 தலை எல்லாத்துக்குமே அவர் தான் ப்ரமோஷனல் ஃபோட்டோகிராஃபர். அவர் நான் எது பண்ணினாலும் மக்கா இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா மக்கா தான் ஃபர்ஸ்ட் என்னோட ஆர்டிஸ்ட்டை எல்லாருக்குமே அவர் ஃபர்ஸ்ட் லைட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாதான் அந்த படமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவரை எனக்கு சந்திச்சதில் அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சந்திச்ச என்னுடைய தம்பி கார்த்திக் நேதா, அருண் பாரதி, இவங்க எல்லாருமே இன்னைக்கு மீட் பண்ணதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. என்னுடைய நண்பர் ஜாகிர், டாக்டர் ஜாகிர், அதுக்கப்புறம் சூர்யா, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு தருணத்தை நான் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமாக இருக்கு. அதை இனிமேல் அடிக்கடி சந்திக்கணும் அப்படின்னுட்டு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் அண்ணே லெனின் அண்ணே எடுத்த உடனே உங்களிருந்து ஆரம்பிச்சா கிருஷ்ணா சார். நான் பார்க்க விரும்பிய அப்படின்னு ஒரு இயக்குனர் சொல்றதே உங்கள் மேல் எவ்வளவு மதிப்பை இந்த நிகழ்வும் இந்த மக்களும் இந்த சமூகமும் வைத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நாங்கெல்லாம் உடை அணிஞ்சு நாங்கள் அப்படி இப்படின்னு காட்டிக்குவோம். நீங்கள் உடை கிடையாது, உங்களுடைய அடிப்படை எண்ணத்திலே நீங்கள் ஒரு புரட்சியாளர் அப்படிங்கிறது உங்களுடைய கலை வாழ்வு, உங்களுடைய வளர்ந்த விதம்ங்கிற எல்லாம் சொல்லுது. உங்களுடைய புரட்சிகளுக்கு முன்னாடி இது சின்ன முயற்சி தான், ஆனாலும் இந்த நிகழ்வு உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? இது ரொம்ப முக்கியமான முயற்சி. என்னன்னா பொதுவாக இது அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் நடக்கிறது ரொம்ப முக்கியமானதை நான் பார்க்குறேன். ஏன்னா மார்கழி அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துல வேற ஒரு கைகள் இருந்த இடம். அது சென்னையில் இப்போ மார்கழியில் மக்களை செய்யணும் ஒரு வடிவத்தில் இருக்குது. இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப
ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த முதல்ல வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ஆத்தன்டிக் வாக் வரும்போது மருது தோழர் கூட சொல்லிட்டு இருந்தார், எனக்கும் கண் கலங்கிடுச்சு அது பார்க்கும்போது அந்த உடைகளை. ஏன்னா இந்த மாதிரி முயற்சிகள் வந்து இளைஞர்கள் எடுக்கிறது ரொம்ப, இந்த இளைய தலைமுறை எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப ஒரு ஃபீலான கனெக்ஷனாக இருந்தது, ரொம்ப அர்த்தமான ஒரு இது இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி இந்த அணிவகுப்புகள் எல்லாத்துக்கு பின்னால் ஒரு பெரிய வணிகம் இருக்குது. வணிகத்தை தாண்டி இது வந்து ஒரு அரசியல் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அரசியலிட்டு இல்லாமல் நம்ம போயிட்டே இருக்கிறனால தான் நம்மளை விட்டு எல்லாமே கைவிட்டு போயிட்டே இருக்குது. எனக்கு வந்து மருத நிலத்து மேலே ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும் எப்பயுமே. ஏன்னா நான் வந்து குறிஞ்சியும் முல்லையும் சார்ந்த ஒரு ஆள். எங்கள் ஊரில் வந்து கோம்பையில் வந்து மேட்டாங்கால், அது அந்த மலை அடிவாரத்தில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டருக்கு தள்ளி போனால் தான் முல்லை நிலத்தை பார்க்க முடியும். உத்தமபாளையம், கம்பம், சின்னம்னூர் இந்த மாதிரி போனால் தான் பார்க்க முடியும். ஏன்னா எங்களுக்கு நெல்லுச்சோறு சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய கனவு. தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நேரத்தில் நெல்லுச்சோறு சாப்பிடுவோம். மற்ற நேரத்தில் எல்லாமே சோளம், கம்பு, காணம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். எனக்கு இந்த நிலத்தை வந்து நிறைய என் மனசுக்குள்ளே அது மீட்டுருவாக்கத்தை செஞ்சது. அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அப்புறம் இந்த மேடைகளில் நடந்த நிறைய பேர் இருந்தாங்க. ஜீவா பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. முல்லையரசி இருந்தாங்க. எனக்கு அது அவங்கள பற்றி ஒரு வார்த்தை இங்கே பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு படம் நடிச்சிருக்காங்க, ஆட்காட்டின்னு ஒரு படம். அந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு நடிப்பு, அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில். அவங்கள இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த முயற்சிக்கு எடுத்த அர்ச்சனாவுக்கு பின் துணை நிற்கிற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அர்ச்சனா வந்து லாஸ்ட்டு டைமும் இதே மாதிரி இன்வைட் பண்ணிருந்தாங்க. ஸோ அப்போ தான் ஒரு காஸ்டியூமில் கோபம்னா ஒரு கோபத்தை காட்ட முடியுமா, ஒரு வேகத்தை காட்ட முடியுமா அப்படின்ற ஒரு உடையில இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு தாட்டே எனக்கே புரிஞ்சுது. ஏன்னா ஃபேஷன் ஷோன்னா ஃப்ரூட்ஸை ட்ரெஸ் மாதிரி பண்ணிட்டு நடந்து போவாங்க, இல்லை வெஜிடபிள்ஸை ட்ரெஸ் மாதிரி, அதில் மேபி கான்செப்ட் இருக்கலாம். ஆனால் இதில் என்ன, இதெல்லாம் வாங்கி மறுபடியும் எல்லாரும் ட்ரெஸ் போடுவாங்களா, இல்லை சும்மா இது ஜஸ்ட் ஒரு ஷோக்கு தானான்னு தெரியாது. ஆனால் பட் இப்படி விளையிற பொருள் இல்லாமல் விளைவிக்கிற மனிதர்கள் எங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி காட்டினது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ட்ரெஸ்ஸுன்றது ஒரு ட்ரெண்டு கிடையாது, ஒரு ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியை வந்து எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணினாங்க. ஏன்னா இப்போது ஒரு ஊரில் வந்து வயல் வேலைக்கு போகிறவங்க வந்து பன்னருவா எடுத்துகிட்டு நிறையா சினிமாக்கள்லேயே வந்து அவங்க ஏதோ ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு தலை குனிஞ்சு போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போது ஃபேஷன் ஷோவில் அவங்க நடந்து போகும்போது ரொம்ப கம்பீரமாக அந்த பன்னருவா எடுத்துகிட்டு அப்படி ஒரு வாக் பண்ணி நடந்து போயிட்டு வந்தாங்கல்ல, அதுதான் நம்ம ஊரில் இருக்கிற அந்த வயல்வெளியில் இருக்கிற ஒரு அடையாளம் அப்படின்னு தோணுது. அந்த யாழ் எடுத்துகிட்டு போனவங்களாகட்டும் எல்லாருமே வெறும் ஸ்மைலோட மட்டும் கிடையாது, எல்லாருடைய நடையிலையுமே ஒரு மிடுக்கு இருந்தது, எல்லாத்தையுமே ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தைரியம் இருந்தது. அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஊர்லலாம் நம்ம படத்தில் காட்டுற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கா அப்படிலாம் வயல்வெளிக்கு போகிறதில்ல. மேக்ஸிமம் நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா பவுட்ரு போட்டு தலை வாரி அப்படி தான் போகிறாங்க. ஆனாலும் இன்னும் ஒரு சில வீடுகளில் வந்து என்ன கலெக்டர் வேலைக்கா போகிற, காட்டு வேலைக்கு தானே போகிற, அது மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி ஒரு பன்னருவா எடுத்துட்டு நல்லா உங்களை அலங்கரிச்சுட்டு அப்படி போறீங்களே, இதெல்லாம் இப்போ ஊர்களில் பார்க்கும்போது கலெக்டர் வேலைக்கு மட்டும் கிடையாது, காட்டு வேலைக்கும் இது மாதிரி நடந்து போகலாம் அப்படின்ற உங்களுடைய முயற்சி வந்து ஒரு உலகளாவிய முயற்சியை மட்டும் இல்லாமல் எங்கள் உள்ளூர்களில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அப்படின்னு பெருசாக நம்புகிறேன். ஸோ ஆர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Vanakkam Saviko. Vanakkam Ellorukkum, if I'm right. It's great to be in Tamil Nadu, the land of MGR, Balachandran, and all of these people. It's my privilege to stand in front of legendary directors like them. And RH Stadium, sir, mein dekh ke bada hu. I have seen RH Stadium Rehna Hai Tere Dil Mein too many times, which was your film also. So Archana and I, we both were in the same college, NIFT, and she was in masters and I was in bachelors. Then we graduated. I graduated in 2015. She did her masters in 2015. When she invited me for this, I was like very excited to be here, and I said, obviously, I'm going to be here. And Tamil Nadu is something always excites me when it comes to literature, when it comes to anything. Any bolder statement comes from Tamil Nadu. I'm from Bihar, Patna, natively. Now I'm settled in Mumbai. But I find too much of similarity in Bihar and Tamil Nadu.
And the similarities are like we people are so much alike in a way. Like when it comes to politics, we are very hardcore political people. When it comes to literature, we are very hardcore literature people. When it comes to movies, we are very hardcore film fanatic people. We are, even Bihar, if you go to Bihar, you will find maybe they will not know Bollywood actor, but they will definitely know Surya sir, Karti sir, and all these other actors because of the satellite channels and everything. And about this fashion show, I wanted to say, fashion show for the world is just a show where people wear fashionable clothes, but for designers, for people, it's nothing but literature. How? Because it's a statement. The kind of clothes what I'm seeing today on the ramp, it's kind of bold statement Rachana and the team is giving to the public, and I'm very much happy and proud to be here. And thank you for having me here. Means a lot. மேடையில் ஒரு முக்கியமான மனிதரை நாங்கள் அழைக்க விரும்புகிறோம். இவர் ஒரு கலைமாமணி. இவர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துடைய முதன்மை செயல் அதிகாரி. இவர் தமிழ் திரைப்படத்துறை தலைவர். இதெல்லாம் பெரிய ஆச்சரியமே கிடையாது. இவர் அடையாளப்படுத்தும் போது இப்படி அடையாளப்படுத்துகிறாங்க, கோட்டோவிய பிதாமகன் அடையாளப்படுத்துகிறாங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். கோட்டோவியங்களின் பிதாமகன் இவர். சில வார்த்தைகள் சொல்லும்போது மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும். இல்ல, முகம் முழுவதும் நகையோடு இவரை அடையாளப்படுத்துகிறார்கள். இவர் இந்திய பிக்காசோன்னு சொல்றாங்க. ஏன் இவரை ஒரு இந்தியன் பிக்காசோன்னு சொல்றாங்கன்னா, 1 2 இல்லை, 7 இல்லை, 70 ஆண்டு கால ஓவிய அனுபவம். 70 ஆண்டு கால ஓவிய அனுபவம். இந்த 70 ஆண்டு காலத்துல நீ யோசிச்சு பாருங்க, 70 வருஷத்துக்கு முன்னாடி ஓவியம் என்னவா இருந்திருக்கும்? இன்னைக்கு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படாத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் இறங்கி சிங்கப்பூரில் இருக்கிற மாணாக்கர்களோட ஒரு கிராபிக்ஸ்ல டிசைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை தமிழுக்கு நகர்த்தி கொண்டு வந்துட்டோம்னு வைங்களேன், ஜியு போப் மட்டும் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற போப்பும் இங்கே வந்து உட்கார்ந்துருவார். அப்படியாக தான் இருக்கிற துறையில், தான் எடுத்த கலையில் தானே பிதாமகன், தானே பிக்காசோ என்று தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு நகர்த்தி கொண்டு போய் இருக்கிற இந்த இடத்திற்கு தகுதியான மருதனூரில் பிறந்த எங்கள் மரியாதைக்குரிய ஐயா திரு திராசி மருது அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு இந்த மேடைக்கு அழைக்க விரும்புகிறேன். Welcome our Indian Picasso, Trotsky Marudhu sir, onto the stage. Can we all give it a huge round of applause? அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக முதல்ல நான் அர்ச்சனாவுக்கு என்னுடைய வாழ்த்தை உங்கள் அனைவர் சார்பாகவும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கூட இந்த மேடைக்கு நான் வருவதற்கு அர்ச்சனாவோடு சேர்ந்து அபிராமியும் ஒரு காரணம். எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி, நான் பெரிதும் மதிக்கிற இளம் கலைஞர்கள், அதுலேயும் திரைப்படத்துறையில் எல்லாரையும் ஒன்றா இங்கே பார்க்குறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறேன்னா இது இந்த நிகழ்ச்சியில் முதல்ல பறை, தென் மருதம், அப்புறம் ஃபேஷன் ஷோ, இது மூணையும் கனெக்ட் பண்ணுறது இதெல்லாம் சமீபமாக நடக்கலைன்னு நான் தொடர்ந்து நாங்கள்லாம் பேசிகிட்டே இருக்கோம். அப்படி கனெக்டே ஆகலை. ஆக்சுவலாக ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் என்னுடைய வேலைகள் பணியில் நான் முதல்ல ஆரம்பத்தில் வீவர்ஸ் சர்வீஸ் சென்டர்னு ஒரு ரிசர்ச் சென்டரில் தான் நான் இருந்தேன். முதல்ல இந்தியாவினுடைய மூத்த கலைஞர்கள் எல்லாம் இருந்த பகுதி அது. நாங்கள் டிசைன் பண்ணது தான் இந்திரா காந்தியை வேர் பண்ணாங்க ஒரு காலகட்டத்தில். ஆக்சுவலாக அப்படி ஒரு ரிமார்க்கபிள் இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷன் அது மத்திய அரசினுடைய இன்ஸ்டிடியூஷன். அதாவது நம்மளுடைய பாரம்பரிய கலையை காப்பாற்ற வேண்டும், இந்திய பாரம்பரிய கலை. அதில் குறிப்பாக கைத்தறி துறையில், அதாவது டெக்ஸ்டைலில், ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைலில் செய்ய வேண்டியது.
அப்புறம் வந்து அந்த கிராமிய அந்த என்ன சொல்றதுங்க நெசவாளர்களை நவீனப்படுத்தணும். இது 2 தான் அந்த துறையினுடைய வேலை. நாங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் உலகம் முழுமையிலும் இந்தியாவினுடைய கைத்தறியை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல. குறிப்பாக வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு ஒரு கான்செப்ட் வந்து ஸ்வீடனில், பிரிட்டனில், ஜப்பான்ல எல்லாம் நடந்தது. நாங்கள் ஒரு ஒன் இயர் பெரிய கலைஞர்களை, எம்.எஃப். ஹுசைன், இது மாதிரி பெரிய கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் செய்வாங்க. அப்படி செஞ்ச காலம். அப்போ நாங்கள்லாம் ஒரு இந்தியா முழுவதிலும் இருக்கிற மூத்த கலைஞர்கள் எல்லாம் பேசுறதுல இப்போ நான் நினைச்சு பார்த்தா சில ஒரு கமிட்டட் ஆர்டிஸ்ட் தான் வந்து இதுவரையில உலகத்துக்கு கிடைக்காத. இப்போ மதுபனி பெயிண்டிங்னு எடுத்தீங்கன்னா அதை ஒருத்தர் வந்து 40 ஆண்டு அந்த மக்கள்கிட்ட இருந்து எடுத்து கொண்டு வந்து உலகம் முழுமைக்கும் கொடுத்தாரு. அப்படிதான் நடந்தது. எங்கேயோ தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது நாங்கள்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த வகையில் வந்து ஃபேஷன் ஷோவும் இதுவும் ரிலேட் ஆகிறது வந்து அதுலேயும் வந்து தமிழ் சார்ந்து நீங்கள் செயல்படுறது எனக்கு வந்து அளவில்லாத மகிழ்ச்சி. இந்த மேடையில் நான் உங்களோடு இருப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். கூட நாங்கள் சினிமாவிலையும் போய் வேலை பார்த்தப்போ கூட ஒரு மராட்டிய தன்மை கொண்ட பீரியட் ஃபிலிம் தான் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்தது. அதிலிருந்து ஒரு முழு தமிழ் தன்மையோடு இருக்கிற பீரியட் ஃபிலிமாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிலாம் இல்லையேன்னு சொல்லி தான் நாங்கள் நாங்கள்லாம் தேவதை இந்த மாதிரி படங்கள்லாம், அதாவது ஏற்கனவே குணம்பாக்கத்தில் கிடைக்கிறத வாடகை எடுக்கக்கூடாது, நாமளே எல்லாம் செய்யணும் அப்படின்னு செஞ்சு நாங்கள் முயற்சி பண்ணது. அந்த வகையில் அடுத்த தலைமுறை கலைஞர்கள், இளம் கலைஞர்கள் இப்படி இந்த எல்லாத்தையும் சேர்க்கறது மூலியமாக இன்னும் அற்புதமான காரியங்கள் எல்லாம் இன்னும் வரும் காலங்களில் அர்ச்சனா முன்னெடுப்பது போல பல கலைஞர்கள் வந்து இதை முன்னெடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் மறுபடியும் இந்த குழுவுக்கு அர்ச்சனாவோடு சேர்ந்து இயங்கி இருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்னைக்கு ஐயா வந்து வாழ்த்துறாங்கல்ல, இப்படி நீங்க எல்லாம் எடுத்து பண்றீங்க, ஆடையெல்லாம் வடிவமைக்கிறீங்கன்னு. இதெல்லாம் அவருடைய பணிக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சின்னம். இப்ப நம்ம மன்னர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, நமக்கு புகட்டப்பட்ட பாடம் இருக்குல்ல, வரலாறு ரொம்ப ரொம்ப பிள்ளையாவே படிச்சு வளர்ந்துருக்கோம். நம்மெல்லாம் 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியாது இந்தியாவின் முதல் சுதந்திர போராளினா ஜான்சி ராணி அப்படின்ட்டோம். இல்ல, வேலுநாச்சியார்னு சிவகங்கையில ஒரு பெண் ஜான்சி ராணிக்கு 100 ஆண்டுகள் முன்பாகவே வெள்ளையர்களை அடித்து விரட்டி விட்டு அனுமன் கொடி ஏற்றிருக்காங்க. பழைய நம்முடைய உடையை காண்பிக்கிறதோடு அதை டிசைன் பண்ணுறதோடு அதை வந்து மாடர்னாகவும் வந்து கனெக்ட் பண்ணுறது இருக்கு பாருங்க. இது வந்து இன்னும் வந்து எனக்கே தெரியுது இந்த மேடையில் இந்த காஸ்டியூம் எல்லாம் பார்த்த பிறகு இன் ஃபியூச்சர் வெறும் கான்செப்சுவலி கலர் அப்படி தனித்தனியெல்லாம் கலைஞர்கள் இனிமேல் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஏற்கனவே சொன்னீங்க பாருங்க கீழடியை, இது மாதிரி சில பகுதிகளிலிருந்து எடுத்து அதையெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு மியூசியமில் மிடிவியல் பீரியட் இருக்கிற, அதாவது காஸ்டியூமை ஸ்கல்ப்சரில் பெயிண்டிங்னு இருக்கிற இதுலேருந்து எடுத்து உடையெல்லாம் வந்து டிசைன் பண்ணி அதை மியூசியம்லேயே சேர்ந்து பக்கத்துலேயே அந்த கலைஞர்களுக்கு, நவீன கலைஞர்களுக்கு அந்த ஒரிஜினல் இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே வைக்கிற மாதிரி எல்லாம் வந்து வாய்ப்புகளை கொடுக்குற இடத்துக்கெல்லாம் உலகம் வந்துருச்சு. அதனால எனக்கு ஒரு பெரிய இந்த இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்க தெரியுது. எப்படி மருத நிலத்து உடைகளை மீட்டு எடுத்திருக்கோமோ அப்படி தமிழ் நிலத்துடைய அரசர்கள் இருப்பாங்கல்ல, நம்ம மகாபாரதம் ராமாயணம்லாம் சீரியல்ல பார்த்துட்டு பெரிய கிரீடம் போட்டு செயின் போட்டுக்கிட்டு ஒட்டியானம் கட்டிக்கிட்டு அவர் ராஜா காலில் எந்திரிச்ச உடனே மேக்கப் பண்ணுறக்கே 3 மணி நேரம் ஆயிரம். எப்படா அவர் போய் மக்கள்லாம் பார்த்து நினைச்சப்பல, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கற்பனை. உண்மையிலே தமிழ் மன்னர்கள் எப்படி இருந்தாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 45 விதமான ஓவியங்களை தீட்டி வாளோர் ஆடும் அமலைன்னு ஒரு பெரிய புத்தகத்தை படைத்திருக்கிற ஒரு பிரம்மா தான் நம்ம முன்னாடி நிற்கிறார். இன்னைக்கும் தமிழ் திரை உலகத்தில் இருக்கிற நிறைய திரைப்பட இயக்குனர்கள் இவரின் ஓவியத்தை மாதிரியாக கொண்டுதான் படங்களை படைக்கிறாங்க. அவருடைய ஓவியங்களை கொண்டு இன்னும் பல படைப்புகள் உண்மைத்தன்மையோடு நம் முன்பாக வரவிருக்கிறது. அந்த படைப்புகளை கொடுத்த உங்களுக்கு பெரிய நன்றி. தன் வாழ்நாள் முழுவதும் இந்த மொழிக்காக உழைக்கிற ஒரு மனிதர், தன் வாழ்நாள் முழுவதும் தமிழை தலைக்கு மேல் தூக்கி பிடித்தபடியே இருந்து கொண்டிருந்த ஒரு மனிதர். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுவதும் தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிற, நம்ம சொல்லுவோம்ல சில பெரிய மனிதர்கள்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குவாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் உறக்கத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மீதி இருக்கிற 20 மணி நேரமும் தமிழ் பரப்பி கொண்டிருக்கிற ஒரு தலையாய திருமகர் இவர்.
என்னை மாதிரியான ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை, ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தமிழ் பக்கம் திருப்பிய ஒரு பெரிய புயல். வரலாறுல இவர் பேரில் ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவருடைய அப்பா கோவிலுக்கு கூட்டிட்டு போய் குளத்தங்கரையில் குழந்தைய விட்டுட்டு குளிக்கும்போது அம்பாள் வந்து பால் கொடுத்ததால அந்த ஞானம் பெற்ற அவருக்கு ஞான சம்பந்தர்னு பேர் வந்ததுங்கிறது வரலாறு. இவர் அம்பாளிடம் இருந்து திருப்பால் பெற்றாரா எனக்கு தெரியல. ஆனால் இன்று உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கு தமிழ்பால் ஊட்டுகிற ஒரு தமிழ் தகப்பனாக வழிவருகிற என் அன்புக்குரிய ஆசான் ஐயா ஞானசம்பந்தம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதிலே நான் இளைய சமுதாயம் நடத்துகின்ற அற்புதமான நல்ல விழா, அழகு திருவிழா. ஃபேஷன் பீரியடுக்கு வேற ஏதாவது தமிழ் இருக்கா? சரி, இதே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இந்த விழாவில் என்னையும் ஒருவராக அழைத்து நல்ல தமிழை பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்தமைக்காக ஆர்ட் மோட் குழுவினருக்கும் குறிப்பாக அர்ச்சனா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை முத்துக்குமார் அவர்கள் இப்போ வளர்ந்துட்டு தான் இருக்கிறாரு. அதுபோல் குணசுந்தரி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை சொல்லி, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பாலை தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட சிலப்பதிகாரம் என்ற ஒரு நூலில் முல்லை நிலத்திலையும் குறிஞ்சி நிலத்திலையும், அதாவது மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, கொடைக்கானல், ஊட்டி. காடு சார்ந்த இடம் முல்லை, முதுமலை காடு. வயல் சார்ந்த இடம் மருதம், எங்கள் ஊர் மதுரை மாதிரி அப்படி வச்சுக்கோங்க, தஞ்சாவூர் மதுரை மாதிரி. கடல் சார்ந்த இடம் நெய்தல், நாகப்பட்டினம், ஏன் சென்னை கூட நெய்தல் நிலம்தான். பாலைன்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் அரபு தேசம் மாதிரி இருக்கும். அப்போ இங்கே இல்லையே அப்படின்னு கேட்டால், சிலப்பதிகார அந்த புலவன் இளங்கோவடிகள் சொல்லுகிற போது, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்றொரு படிமம் கொள்ளுங்கிறான். நீங்கள் ஒன்றும் பயப்படக்கூடாது, இன்னைக்கு வகுப்புள்ள போட்டிருக்கு இங்கே வந்து பாடம் நடத்துறாரு அப்படின்னு. முல்லை நிலத்திலையும் குறிஞ்சி நிலத்திலையும் மழை பெய்யலைன்னா அது பாலையாக மாறிடுமா. இந்த ஐவகை நிலங்களை இன்னைக்கு ட்ரோன் ஷாட் வச்சுட்டு நம்ம எல்லாம் பார்க்குறோம். நம்ம ஆள் எப்படி பார்த்தான்னு தெரில. எங்கேருந்து மலை உச்சியை பார்த்துருப்பான், மலை உச்சியிலிருந்து கீழே பார்க்கலாம், மலை உச்சி எங்கேருந்து பார்த்தான்னு தெரியல. அதே போல் ஒரு ஆச்சரியம் வானவியல். அதாவது சூரியனை சுற்றித்தான் எல்லா கிரகங்களும் இருக்குங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச கல்வியை வந்த பிறகு பார்க்குறோம். ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நவகிரகங்கள் வந்து எல்லா பக்கமும் சுற்றி இருக்க, நடுவில் சூரியன் இருக்கும். இது எப்படின்னு நமக்கே தெரியல. நடுவில் சூரியன், சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய பூமி, வியாழன் இதெல்லாம் இருக்கும். இது பாருங்க, மண்ணும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான், விண்ணும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். இன்னொரு ஆச்சரியம், இது மார்கழி மாதம், அதில் ஆச்சரியம், அதில் சொல்ல போகிற விஷயம் ஆச்சரியம். இந்த மார்கழியில் ஆண்டாளுடைய பாசுரத்தில் உள்ள 18வது பாசுரத்தில் ஒரு செய்தி வரும். அதுபோல் 19வது பாசுரத்தில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு செய்தி வரும். ஆச்சரியமாக ஒரு செய்தி சொல்லுவாங்க. அதாவது, புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார். இது வரைக்கும் ஒன்றும் செய்தி இல்லை. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டுருங்கிறான். விடிவெள்ளி பார்த்துருப்பாங்க, காலையில் வர்றது. அந்த விடிவெள்ளி தோன்றுவதற்கு முன்பாக வியாழ கிரகம் மார்கழி மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்களுக்கு ஒரு முறை தோன்றுமா, கண்ணுக்கு தெரியுமா. வாரத்தில் ஏன் 7 நாள்? யாராவது நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான்? வச்சுட்டாங்கய்யா விடு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் 7 நாள்னா, இந்த 7 கிரகங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சான். மனிதனுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது 7 கிரகங்கள். அதனால தான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிபாபு 2 உடனே. திருஞான சம்பந்தருடைய பாட்டு இப்போ சொன்னார்ல இவர், அந்த பாட்டு. இப்போ பாருங்க, வியாழ கிரகம் தோன்றி மறைஞ்ச பிறகு விடிவெள்ளி தோன்றுங்கிறத 8ஆம் நூற்றாண்டில் ஆண்டாள்
டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல வெறுங்கண்ணில் பார்த்து பாடி வச்சிருக்கிறான். அப்போ விண்ணையும் அளந்திருக்காங்க, மண்ணையும் அளந்திருக்காங்க. இந்த மண்ணில் மருதம் என்கின்ற நிலம், இப்போ ஐயா சாஸ்கி மருதவர்கள் இங்கிருந்து ரொம்ப அழகாக விருது கொடுத்தாங்க. அவரும் மதுரைக்காரர். எங்களுக்கு அது ஒரு பெரிய பெருமை. எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, திருக்குறளை வடிவமைச்சதோடு மட்டும் இல்லாமல் தமிழ் தான் இளமைன்னு நினச்சங்க. திருவள்ளுவரே இளமையாக இருக்காருங்க. அவர் தான் இன்டெலிஜென்ட் நம்ம சொல்கிறோம், அவரையே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்னைக்கு வித்தியாசமாக கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தா சூர்யா ஸ்டைலில் இருக்கார் அவர் பாட்டுக்க. இருக்கட்டும், ஏன்னா அவ்வளவு ஆச்சரியமான திருக்குறள் எழுதுனா எப்படி இருக்கணும். அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் சொல்லு கிடையாது. அதில் தமிழில் எழுதப்பட்டிருக்கு. யாராவது தப்பாக புரிஞ்சுட்டு போய் அது தமிழே இல்லையாமே அப்படின்னு சொல்லிடாதீங்க. தமிழ் என்ற சொல் இல்லை, கடவுள் என்ற சொல் இல்லை. ஏன் அப்படின்னா, இது தமிழனுக்காக மட்டும் இல்லை, இது மனித இனத்துக்கானது. அதனால யாருக்கு வேணாலும் பொருந்தும். இதில் வீரம் உண்டு, காதல் உண்டு, அன்புண்டு, அறம் உண்டு. எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்லுவார், அதாவது அச்சுறுத்தியோ ஆசை காட்டியோ அறத்தை சொல்லாத ஒரே நூல் திருக்குறள் மட்டும்தானா. அச்சுறுத்தியோ ஆசை காட்டியோ, இது ரெண்டு விளக்கட்டுமா? அச்சுறுத்தி என்ன தெரியுமா, இதை படிக்கலைன்னா ரத்தமாக கக்குவேன், இது அச்சுறுத்தல். ஆசை காட்டுதல் என்ன தெரியுமா, இதை நீ படிச்சேன்னா சொர்க்கத்தில் உனக்கு ரம்பா பக்கத்தில் இடம் கிடைக்கும். ரம்பை பக்கத்தில் இடம் கிடைக்கும். இது ஆசை காட்டுதல். ஆசை காட்டவும் இல்லை, அச்சுறுத்தவும் இல்லை, ஆனால் நம்மளை படிக்க வைக்குது திருக்குறள். அந்த திருக்குறளை அடிப்படையாக கொண்டு இப்போ ஒரு இளமயில் காமத்து பாலில் முதல் திருக்குறள் என்ன தெரியுமா? எதுவும் ஒன்றும் கேவலப்படாதீங்க, எதாவது கேட்பேன், நானே பதில் சொல்லிடுவேன். ஏன்னா வகுப்பில் நான் அதை தான் செஞ்சேன். நானே கேள்வி கேட்பேன், நானே. எதுக்கு நமக்கு ஊர் பகை தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடான்னு நான் சொல்லுவானே, உள்ளே வாடான்னு அவன் சொல்லுவானே. ஒரு அப்பா கூட ஒரு பையனை கேட்டாராம், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார்? எங்கள் வாத்தியார் அப்படின்ட்டு அவன். ஏன்னா 10 வருஷமாக அவர் தானே அதையே படிச்சுக்கிட்டே இருக்கார், சிலபஸ் மாறாமல். முதல் குறள் என்னன்னு கேட்டால், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு சொல்லிடலாம். காமத்து பாலில் முதல் குறள். காமத்து பாலை பாட வைக்க மாட்டோம் தெரியுமா உங்களுக்கு? கெட்டு போயிடுவோமா? ஐயோ கன்றாவி. காமத்து பால்ங்கிறது ஒரு சொல் கூட அங்கங்களை பெருசாக குறித்து வராதுங்க. நல்லா சொன்னால் அது பாடமாக வச்சா நம்ம நாட்டில் விவாகரத்துகள் வராது. ஞாபகம். இப்போ ஒரு திருக்குறள் சொன்னார்ல, அது காமத்து பால் திருக்குறள். எப்படி பாருங்க, எப்படி வருங்கிறீங்க? இன்னைக்கு பொருந்தி வருமானு கேட்கலாம் நீங்கள். இன்னைக்கு எப்படி அதில் முதல் குறள் இல்லைன்னா, அணங்குகொள் ஆய்மையில்களோ கணங்குளை மாதர்கொள் மாலுமென் நெஞ்சே. இப்போ வந்தாங்களே இந்த பொண்ணு, தேவதையா அணங்கா தெய்வ பெண்ணா, நான் காதலித்தேனே அவளா என்று அந்த கதாநாயகனாகிய தலைவன் மயங்குமாறு ஒருத்தி நிற்கிறாளாம். மயில் போல இருக்கா, அதே போல அணங்கு போல இருக்கா, தேவதை போல இருக்கா. அவன் யாரா இருப்பா? இதாங்க அவன் பார்த்து கேட்குறான். அணங்குகொள் ஆய்மயில்களோ கணங்குளை மாதர்கொள் மாலுமென் நெஞ்சே. இப்போ இந்த பெண்ணு வர்ற போது நமக்கு ஒரு ஆச்சரியம். யார் இந்த பொண்ணு? யார் பெற்ற பிள்ளைன்னு கேட்கல, இந்த பெண்ணு யாரா இருக்கும் இந்த அழகுல? நான் வகுப்பில் சொல்கிற போது ஒரு பையன் கேட்டான், இன்னைக்கும் திருக்குறள் பொருந்துமான்னு கேட்டான். அதை பற்றி நான் சொல்லிடுறேன், நான் வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கும் பொருந்துமா? ஏன்னா திருவள்ளுவரே 2 வரி தான் எழுதியிருக்காரு. நான் அதை போய் 2 மணி நேரம் நடத்தக்கூடாது. அவரே தெரிஞ்சவர் தான். அவர் 21ஆம் நூற்றாண்டில் மெசேஜ் தான் படிப்பாங்கன்னு தெரிஞ்ச ஒரே புத்திசாலி திருவள்ளுவர் தான். ஏன் தெரியுமா? 7 சொல்லுலேயே முடிச்சிட்டாரு. நம்ம மெசேஜ் பார்த்துருக்கீங்களா? குறுஞ்செய்தி 7 சொல்லுக்கு மேலே இருந்துன்னா அப்படின்னு அனுப்பிடுவோம், ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருவோம். திருவள்ளுவருக்கு தெரியும் 21ஆம் நூற்றாண்டில் இங்கே குறுஞ்செய்தி படிக்கிறவங்களுக்கு திருக்குறள் போதும். இல்லாட்டி அவருக்கு தெரியாதா? 10 பாட்டு 8 தொகை குறுந்தொகை பெருந்தொகைன்னு எழுத மாட்டாரா? எழுதலை. பொருந்தி வருமானு கேட்டாங்க. பொருந்தி வரும்னு எப்படி? இப்போ உதாரணமாக பழைய காதல் யோசிச்சுங்க. இன்னைக்கு இருக்க காதல்லாம் இல்லை, பழைய காதல். காதலி வர்றான், காதலன் வர்றான். தமிழ் படம் மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் புரியும்.
காதலன் வழக்கப்படி ஏழையாக இருப்பான், இடவேளைக்கு பிறகு பணக்காரன் ஆயிடுவான். எதுக்குன்னே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? நம்ம படங்களில் ஏழையாக இருப்பாங்க, இடவேளைக்கு பிறகு எல்லாரும் பணக்காரன் ஆயிடுவாங்க. மலையாள படங்களில் முந்தியெல்லாம் ஏழையாக இருப்பாங்க, இடவேளைக்கு பிறகு ரொம்ப ஏழையாகிடுவாங்க. அது எதுக்குன்னு தெரில. அது அப்படி ஒரு படம். அது மாதிரி தெலுங்கு படத்தினுடைய அருமை என்னன்னா, நல்லவங்க எல்லாம் உடனே செத்துருவாங்க, ரொம்ப நல்லவன் கொஞ்ச நேரம் கழிச்சு சாவான், ரொம்ப ரொம்ப நல்லவன் கடைசியில் சாவான். இப்படி அதில் இருக்கும். அதெல்லாம் விடுங்க. இப்போ இங்கே வாங்க, தமிழ் படத்தில் கதாநாயகன் சைக்கிளில் அப்படி தள்ளிட்டு வருவான், அது செயின் கூட கலந்துக்கிறோம் வருவான். இப்போ அவன் அங்கிட்டிருந்து வர்றான், காதலி இங்கேருந்து வர்றான். எப்படி வர்றா? இதான் முக்கியம். அவன் சைக்கிளோட வந்தான், சைக்கிள் செயினோட வந்தான்னு சொல்லக்கூடாது, அது வேற படம். சைக்கிள் செயின் கலண்டதோட வர்றான், ஏழை அப்படி காட்டுறோம். வர்றானா? கதாநாயகி வர்றா. எப்படி வர்றா? அவங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸர் கூட வர்றாரு, அவங்க அம்மா நீதிபதி கூட வர்றாங்க, அவங்க அண்ணன் மிலிட்ரி ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இப்போ 3 பேர் வர்றாங்க, நடுவில் அந்த பொண்ணு வர்றா. காதலை வர்றான்னு இவளுக்கு தெரியும், காதலி வர்றான்னு அவனுக்கு தெரியும். இப்போ 2 பேரும் என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்ப்போம்? ஹாய் அப்படிமாங்களா? கையை திரும்பி ஒடிச்சு விட்டுருவாங்க, உடனே ஒரு கேஸ் போட்டு உள்ள வச்சிருவாங்க. இப்போ அவன் இவளை தெரியாத மாதிரியும் இவ அவனை தெரியாத மாதிரியும் கிராஸ் பண்ணி போவாங்க. பார்த்துருக்கீங்களா? வேணும்னா போய் கடைசியாக லேசாக திரும்பி பார்ப்பாங்க, அவ்வளோதான். அந்த ரன் படத்தில் அந்நேரம் வரைக்கும் பார்க்காமலே இருந்துட்டு மாதவன் இறங்கி கீழே நிற்கிறப்ப மீரா ஜாஸ்மின் லேசாக அப்படி எட்டி பார்த்தோடனே பேயா கத்திட்டு ஓடியார் வரல. அந்த படம் யாருமே பார்க்கலையா? ஐயோ, நானாக பேசிக்கிட்டு இருக்கேனா? ரீரிலீஸ் பண்ண சொல்கிறேன் லிங்குசாமிகிட்ட சொல்லி, அப்போ தான் வர உங்களுக்கு தெரியும். இப்போ இவன் அவளை தெரியாதுன்னோ அவ இவனை தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்கல்ல. திருவள்ளுவர் சொல்கிறாருங்க, பொது இடத்தில் காதலர்கள் தங்கள் காதலையோ காதலரையோ வெளிக்காட்டிக்க மாட்டார்கள், இதுதான் அவர்களுடைய இயல்பு. ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள. ஏதிலார்னு என்ன? ஸ்ட்ரேஞ்சர். இப்போ நம்மளை கிராஸ் பண்ணி போகிறப்ப கல்ல வைக்கிறவர் இப்படி உத்து பார்த்துக்கிட்டே போக மாட்டோம். அவன் பாக்கி தர வேண்டிச்சுன்னா உத்து பார்ப்போம், இவன் தானே அது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண். எப்போ? 2000 வருஷம் இன்னைக்கும் அது பொருந்துது. அப்பா அம்மா இருக்கிறப்ப காதலை வெளிக்காட்டக்கூடாது என்று சொல்வது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். என்றைக்கும் பொருந்தி வரும். அறம் சொல்லுகிற போதும், தர்மம் சொல்லுகிற போதும், காதல் சொல்லுகிற போதும், இல்லறம் சொல்லுகிற போதும் இனிமையாக இருக்கும். எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சும்மா இருக்கப்ப எதுக்கு மனப்பாடம் அப்படின்னு கேட்கக்கூடாது. எதுக்குன்னா 3 லகரம் கொண்ட ஒரு திருக்குறள் இருக்குது 1330. 3 லகரம் தமிழில் இருக்கு. அப்படியா அப்படின்னு திடுக்கிடக்கூடாது. சொல்லவே இல்லை ஒரு பயிலும் அப்படின்னு சொல்லக்கூடாது. லட்டுன்னு எழுதுங்க குண்டு லகரம், பள்ளிக்கூடம்னு எழுதுங்க பொது லகரம், வாழைப்பழம்னு எழுதுங்க சிறப்பு லகரம். இதனால் அது ஒன்றும் புரியலன்னு சொல்லக்கூடாது. அது குண்டு லகரம்னா என்னன்னா இப்படி ரவுண்டாக குண்டு மாதிரி இருக்கும். பொது லகரம்னு ஏன்னா அது வடமொழியிலையும் வரும் தமிழ் மொழியிலையும் வரும். காமன் லகரம், அதனால பொது லகரம். சரிங்களா? சிறப்பு லகரம் தமிழுக்கு மட்டும்தாங்க வரும். இந்த மூணும் கொண்டது ஒரு திருக்குறள். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதில் 3 லகரம் வருது. எங்கள் வாத்தியார் விடிய விடிய சொல்லி கொடுத்தாருங்க. குண்டு லகரம்னா என்ன, பொது லகரம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஒரே ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான், சார் லதாவுக்கு வர்றலா குண்டு லகரம் சரியா, மஞ்சுளாவுக்கு வர்றலா பொது லகரம் சரியா? டேய் சூப்பர்ரா உட்கார்றா. அவனுக்கு புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ எப்போ எழுதியிருக்கணும் இதெல்லாம் நினச்சி பாருங்க. என்னைக்கு நம்ம மனித இனம் இருக்குமோ தோன்றிய காலம் தொட்டு இவள் என்று பிறந்தவள் என்றறியாத இயல்பினலாம் எங்கள் தாய்ன்னு சொன்னா
அந்த தமிழ் எவ்வளவு இளமையானதோ இனிமையானதோ அதுபோல குரலும் இனிமையானது, புதுமையானது, சிறப்பானது. ஒரு பெண் நடந்து வர்றப்ப சட்டுன்னு எனக்கு ஞாபகம் வந்தது என்ன, காமத்துப்பாலில் வரக்கூடிய முதல் குரல். இளைய தலைமுறை திருக்குறள் பக்கம் திரும்பி இருக்கிறது. இன்னும் தமிழ் 100,000 ஆண்டு வாழும் உங்கள் மூலமாக. நன்றி, வணக்கம். இந்த ஷோவை நான் எப்படி புரிய வைக்கிறது, எப்படி எல்லாரையும் இன்வைட் பண்ணுறது, ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்ட் அவங்களெல்லாம் கூப்பிடும்போது எங்களுக்கும் ஃபேஷன் ஷோக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி தான். ஈவன் நான் லாஸ்ட் டைம் வந்து நான் கிருஷ்ணா சாரை கூப்பிடும்போதே அதான் சொன்னார். பட் ஒன்ஸ் ஈ சீ த திங், இங்கே வந்து நானும் கதை தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து படத்தில் ஒரு கதை சொல்கிறீங்க, நான் வந்து அந்த கதையை வந்து என்னோட வடிவத்தில் சொல்லலாம் அப்படின்றது தான் விஷயம். பட் இது ஒரு மியூட்டேட்டடான ஷோ. இதை எதுக்குள்ளே வைக்கிறது, இது என்ன ஈவெண்ட், இதெல்லாம் வந்து புரியறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதையும் தாண்டி எனக்கு இந்த ஈவெண்ட்டை நடக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த என்னோட க்ளோ பார்ட்னர் ராஜேஷ் சார் அண்ட் பாலா சார், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். குட் ஈவினிங் ஆல். ஃபஸ்ட்டு இவங்க வந்து சொல்லும் போது ஃபேஷன் ஷோ நிறைய ஷோ பார்த்துருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவங்க இந்த மருதம், நெல்லை இந்த மாதிரி நான் நிறைய கான்செப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது யோசிக்கிறாங்களே, யாரா இது யோசிக்கிறது, நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த ஊர் தானே அப்படின்னு கேட்டேன். தமிழ்நாடு தானே நீங்கள் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. ஒன்லி ரூட்டட் பீப்புளுக்கு தான் அதை மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு தோணும். ஸோ ஒரு ஃபேஷன்லேயும் நம்மளோட பாரம்பரியத்தை இன்னைக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மாடர்னைஸ்டாக அந்த ஃபியூஷனாகவும் நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்க. அதே மாதிரி அந்த சிவிலைசேஷன் நீங்கள் காமிச்சிருந்தீங்கல்ல, அது எல்லாமே வந்து மாடர்னைஸ்டாக கொண்டு வரது பெரிய விஷயம். அதை நீங்கள் உண்மையும் நல்லா பண்ணீங்க. அந்த ஃபியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்னமெண்ட்ஸு போட்டது, இந்த பேங்கிள்ஸு, ஸோ அந்த சின்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் அதை உங்களோட சிரத்தை எடுத்தது உங்கள் டீமு எல்லாம் நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி வந்து நான் வந்து ஞானசம்பந்தம் ஐயாவை கூப்பிடும்போது ரொம்ப பயந்து கூப்பிட்டேன். நான் ஒரு 2-3 பேர்கிட்ட விசாரித்தேன், சார் எப்படி இதை கேட்கலாமா, இப்போ சார்கிட்ட ஃபோன் பண்ணால் நான் எப்படி சொல்வேன், சார் ஒரு ஃபேஷன் ஷோ நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறதா, எப்படி பேசுறதுன்னு. ஆனால் சார் வந்து ஒரே கால்லையே அவருக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிருச்சு. அவர் இமீடியட்டாக வந்து நான் கண்டிப்பாக வரேமான்னு சொன்னார். எனக்கு அதுலேருந்தே பதட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, அப்போ நாம் வந்து ஒரு தப்பு பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாரு சார். பார்த்து சொன்னேன், செங்காந்தல் பூனா செங்காந்தல் பூ கலரில் தான் இருக்கணும், இல்லைன்னா சார் கண்டிப்பாக கேட்டுருவார் இப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பண்ணோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ட்ராட்ஸ்கி மருது சார் வந்து இங்கே வந்தது, இது எனக்கு 2 பேரும் ஆக்சுவலி எனக்கு ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் இந்த ஈவெண்ட்டோட. அண்ட் டைரக்டர்ஸ், லிரிசிஸ்ட், எனக்கு இந்த க்ரௌடில் யாரை மென்ஷன் பண்ணுறதுனே தெரில. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ரொஃபஷனும் வேறு, ஆனால் தாட் ஒன்று. நம்ம தமிழை எழுதுகிறோம், சில பேர் படமாக்குறாங்க, மியூசிக் பண்ணுறாங்க. அண்ட் ஐ வாண்ட் மென்ஷன் அருண் ராஜ் ஃபார் த மியூசிக். ஏன்னா இது மருதம்காக க்யூரேட் பண்ண மியூசிக் இது. அண்ட் அருண் வந்து ரொம்ப லேட் டைமில் தான் நான் அவங்கள அப்ரோச் பண்ணேன். பட் ஹீ ரியலி கேவ் ஹிஸ் பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இது ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டாக எனக்கு தெரியுது. இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு 2-3 பேரை சொல்லிடுறேன். இப்போ வந்து ஓகே, அம்மா தேங்க்ஸ் கூட இருந்ததுக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியாமல் நம்பினதுக்கு தேங்க்ஸ். அப்பாவை வந்து நான் மிஸ் பண்ணுறேன். மேபி இப்போ இருந்திருந்தாருன்னா நானும் அவருக்கு சாரி சொல்லியிருப்பேன், அவரும் எனக்கு சாரி சொல்லியிருப்பாரு. ஸோ அண்ட் இப்போ வந்து ஐ வாண்ட் டாக் பண்ண ஒரு குயிக்காக முடிச்சிடுறேன் சார். ஆக்சுவலாக இங்கே ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் இங்கே பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவங்க ஒரு வாழ்க்கைக்குள்ளே போனதுக்கப்புறம் தோழிகளாக இருக்கிறதும் அவங்கள பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறதும் இங்கே ரொம்ப கம்மி. பட் இந்த ஈவெண்ட்னால எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து கிடைச்சிது. ஆக்சுவலாக இந்த இதில் வந்து ஒரு 80% ஆஃப் ஒர்க் வந்து விமனால் நடந்தது. இப்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ். ஸோ இதில் வந்து ஏன் இவங்களை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும்னா, இவங்க எல்லாருமே ரொம்ப இதில் கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப சின்ன கிராமத்துலேருந்து வந்தாங்க. அவங்க வந்து
ஸோ இவங்க ஒரு 30 டேஸாக தூங்காமல் என் கூடயே இருந்து என் கூடயே ஒர்க் பண்ணி அண்ட் இவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் நேற்று பர்த்டே பட் என் கூட தான் வந்து தங்கியிருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து எந்த ஊர்லேருந்து என்ன ஊர்? கரூரில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வராங்க. அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் இவங்களுக்கு எனக்கு எப்படி மக்கா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ அந்த மாதிரி இது வாய்ப்பெல்லாம் இல்லை, இது வந்து ஒரு டீம் ஒர்க். ஸோ நாங்கள் பண்ணியிருக்கோம். இவங்க ஒரு வார்த்தை பேசினா இட் வுட் பி நைஸ். First of all, I have to thank Archana ma'am for this big opportunity. Basically, ஒரு college student, ஒரு budding designer என்றப்போ everyone will feel hesitant to give chance. இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எங்களுக்கு சான்ஸ் கொடுத்த அர்ச்சனா மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்தனால தான் இப்போது நாங்கள் இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மேம். எங்களை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஏஜ்லேயே வந்து நாங்கள் பண்ணுவோன்னு நம்பி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நீங்கள் இருந்தனால தான் எங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட் வந்து உங்ககிட்ட இருந்து வந்தது தான் எங்களுக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு தேங்க்யூ வந்து மேம்க்கு, பிகாஸ் இவ்வளோ பெரிய ஸ்டேஜை வந்து எங்களுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு. அண்ட் தென் வந்து என்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டாண்ட் வந்து எங்களுடைய மாடல்ஸுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ ப்ரொஃபஷ்னல்ஸ் கிடையாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் ஆனால் நாங்கள் க்ரியேட் பண்ண துணியையும் அவங்க போட்டுட்டு நடந்தாங்க. ஸோ அதை பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ மாடல்ஸ். ஸோ எல்லோரும் சொன்னது தான். அர்ச்சனா மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ. எங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே மருதம்னு ஒரு தீமோடு வந்தப்போ ஒரு தீமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான தீம், இதில் நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அப்போவே நமக்கு ஒரு மோட்டிவேஷன், எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஷோவில் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சோம். ஒரு 2-3 மந்த்ஸாகவே இந்த ஷோக்கு மேம் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா மேம்க்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. எனக்கு யாராச்சும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மேமுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். ஸோ என்னைய ஃபுல்லாமே நான் இந்த நேமை வந்து இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் தான் என்னை ஃபுல்லாமே படிக்க வச்சாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அர்ச்சனா மேமுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்க தான் வந்து நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக போயிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து காலேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் நான் இருக்கேன்னா யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை பிடிச்சி நான் இன்னும் மேலே ஏறி போயிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். எனக்கு என்னோட மாடலாக வந்தவங்களுக்கும் சரி, இங்கே எல்லோரும் இப்போ ஆடியன்ஸாக உட்காந்து பார்வையெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ ஹாய், எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என் கார்மெண்ட்டை இங்கே ஷோகேஸ் பண்ண அர்ச்சனா மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தென் இது எங்களை போர்ட்ஃபோலியோ கலெக்ஷன், ஆனாலும் இங்கே வந்து ஓகே அப்படின்னு பர்மிஷன் கொடுத்து இங்கே ஒரு ஈவெண்ட்டில் எங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யாருமே இங்கே வந்து அந்தளவுக்கு டக்குன்னு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஷோ கொடுப்பாங்களான்னு எங்களுக்கு தெரில. அதனால எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஷோ கொடுத்ததுக்கு எங்கள் அர்ச்சனா மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ. அப்புறம் எங்களுக்கு மாடல்ஸாக வந்த எல்லாருமே நாங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக உண்மையாகவே தைக்கல தான், ஆனால் எல்லாருமே அதை போட்டு ரொம்ப இதாக தான் எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு தேங்க்யூ. இந்த ஸ்டேஜ் கிடைச்சதுக்கு பெரிய தேங்க்யூ. I would like to thank Archana ma'am for trusting and supporting us. Thank you very much ma'am. இவங்கெல்லாம் எனக்கு என்னோட கம்பெனி மாடல்ஸாகவே ஆகிக்கிட்டாங்க. அப்படிதான் நான் ஆக்சுவலி பார்த்தா ஒரு 10 டேஸ்க்கு நான் ஃபாலோ அப் கூட பண்ணல, எப்போ வரணும் எதுவுமே சொல்ல. பட் இன்னைக்கு வந்து யாருமே கால் எடுக்கல, ஓகே நான் சொல்லாதனால வரல போலன்னு எடுத்தா எல்லாரும் வந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஃபெல்ட் வாட் ஐ ஏர்ன்ட் ஹியர், தே ஆர் மை அசெட். ஏன்னா இங்கே நான் எதை வேணால் நினைக்கலாம், அதுக்கு ஒரு கேன்வாஸாக எனக்கு ஒருத்தவங்க வேணும். அது இவங்கெல்லாம் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அ லாட். நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு நன்றி உரை பார்த்ததில்லை. ஏன்னா நன்றி உரைனா ஒருத்தவங்க வருவாங்க, எல்லாரும் நன்றி சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு நன்றி வாங்கிட்டாங்க பாருங்க.
நன்றி மறப்பது நன்றென்றுன்னு அடுத்த தலைமுறைக்கு புகட்டுகிற ஒரு நன்றி உரை வழங்கிய அர்ச்சனாவுக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருந்து. நான் கூட என்னை மறந்துடுவீங்களோ நான் கிட்ட வந்தேன், பரவாயில்ல, கடைசியா சரியா நன்றி சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த நாளில் நிறைய நேரத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த நேரத்தை நல்லதாக மாற்றிருக்கோங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மருதம் கடந்து நெய்தலில் சந்திப்போம். நன்றி. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.